மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மனமுடைந்து போன சூப்பர் சிங்கர் சிவாங்கி காதல் பிரேக்கப், ஹார்ட் பிரேக்கப் பேட்டி இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாக வரும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலம் பிரபலமடைந்தவர் தான் சிவாங்கி. பின்பு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் தனது கியூட் பார்மசனை ரசிகர்களை ஈர்த்தாங்க. கடந்த 3 சீசன்களாக கோமாளியாக வந்து அதிரடி கிளப்பினாங்க. சில நேரங்களில் சிவாங்கி பாடும் பாடல்களை இதயம் கரைந்து போகும். பலருமே சிரிக்க வைத்து ரசிக்க வைக்கும் சிவாங்கி இப்படி ஒரு சோகமான என ரசிகர்கள் கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க. கண்ணீருடன் அவங்க அளித்த பேட்டி தான் காரணம் கூறப்படுகிறது. குக்கூத்து கோமாளி நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான கெட்டப்புகளை வந்து ரசிகர்களை கலகலவன சிரிக்க வைத்து விடுவாங்க. இவரும் புகழும் செய்யும் சேட்டைகளை சொல்லி மாளாது. அண்ணன் தங்கை பாசத்தால் அடிக்கும் லூட்டிகளை கண்டு நடுவரை ஒதுங்கி விடுவாங்க. அதே போன்று படங்களில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி பாட்டுகளையும் பாடி வராங்க. ஆல்பம் பாடல்கள் பாடும் வாய்ப்புகளை பெற்று வராங்க. மேலும் அதிகமான இசை கச்சேரிகளை பாடும் வாய்ப்புகள் இவருக்கு கிடைத்து வருவதாக குறிப்பிடத்தக்கது. குக்கூத்துக்கும் கோமாளி நிகழ்ச்சி மூலம் பெரிய ரீச் கிடைத்தாலும் தனக்கென தனி இடத்தை சிவாங்கி பிடித்திருக்காங்க. குடும்பத்துடன் அரட்டை பாட்டு என ஜாலியாக இருக்கும் சிவாங்கி முதல் முறையாக காதல் தோல்வியால் துவண்டு போனது குறித்து சமீபத்தில் அளித்துள்ள பேட்டியில், அதில் பிஸியாக இருக்கும் நீங்கள் இதற்கு முன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்களா என தொகுப்பாளிவினை கேள்வி கேட்க சிரிப்புடன் பேசிய முகம் சோகமானது. கண்ணீர் விட்டு கதறி எழுத நிலையில், அதாவது நாங்கள் காதல் தோல்வியில் இப்போது எனக்கு பிரேக்கப் ஆகிவிட்டது, அதுவும் மிகவும் கடினமானதாக இருந்தது, ஹார்ட் பிரேக் எனக்கு வலிமை கொடுத்தது என சிவாங்கி தெரிவித்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா காருக்கும் காதல் தோல்வி இல்லை என சொல்ல முடியாது. ஃப்ரீயாக விடுங்க சிவாங்கி, நாங்கள் இருக்கோம் என அவங்க ரசிகர்கள் ஆறுதல் தெரிவித்திருந்தாங்க. ஒரு சிலர் சிவாங்கி பிரேக்கப்பாக வியப்புடன் கேட்டிருக்காங்க. ஜாலியாக இருக்காங்க நீங்கள் என்று கூறி வருகிறாங்க. சிவாங்கியிடம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடித்த டான் படத்தில் அவங்களுக்கு தோழியாக நடித்தாங்க. அதில் அவரது நடிப்பிற்கு சிறப்பான வரவேற்பு பெற்றது. அதைத் தொடர்ந்து வடிவேலுடன் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தில் காமெடி கதாபாத்திரம் நடித்திருந்தாங்க. சிவா நடித்த காசைதான் கடவுளா என அடுத்தடுத்த படங்களை சிவாங்கி நடித்து வந்தாங்க. பாட்டு, டான்ஸு, காமெடி என பட்டையை கிளப்பி வந்த சிவாங்கிக்கு காதல் தோல்வி என்ற செய்தி கேட்டு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சோகத்தில் ஆழ்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை சிவாங்கி அவங்க இந்த காதல் தோல்வி எனக்கு ரொம்ப மன வேதனை கொடுத்தது, இதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிட்டேன், நிறைய குழப்பத்தை சந்தித்தேன், எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த காதல் தோல்வியால் தற்கொலை முடிவு கூட எடுத்துக்கிட்டேன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதனால் என்னை மீட்டு என்னுடைய குடும்பத்தினர்கள் இதிலேருந்து வெளியே வர முக்கிய காரணமே என்னுடைய அப்பா அம்மா என்று அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.